முதல் கேள்வியே இந்த கேள்வி கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்க வேணாம். நாச்சியார் சுகந்தியோட தற்போதைய நிலை என்ன? என்னவாக இருக்கிறாங்க? பத்திரிகையாளரா, தமிழ் தேசியவாதியா, இல்லை அரசியல் விமர்சகரா, இல்லை அதிமுக நிர்வாகியா? ஓகே, அந்த சார்பு அப்படிங்கிறது ஒரே இடத்தில் சார்பாக இருந்தால் பரவாயில்ல, அடுத்தடுத்து சார்புகள் நிலை மாறிட்டே இருக்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு பொறுப்பு கொடுத்தும் கூட அதை வேண்டாம்னு உதறி சொல்லிட்டு இன்னைக்கு நான் அந்த நாம் தமிழர் பற்றின ஒரு கிளாரிட்டி உங்க எல்லாத்துக்குமே சொல்லிக்கணும். உங்களை மாதிரி எங்கே எல்லாத்துக்குன்னா அவங்களோட அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படின்லாம் கேட்டீங்கன்னா, நான் இன்னமும் நான் என்னோட இளம் வயதில் நான் எதால் ஈர்க்கப்பட்டேன், எந்த கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டேன், அந்த கொள்கைகள்லாம் நான் இன்னமுமே ரொம்ப உறுதியாக இருக்கேன். அதுலேருந்து நம்ம டைவர்ட் ஆகவும் முடியாது. அதிமுகவோட தாவேக்காவை கம்பேர் பண்ணுறப்ப ஒரு விஷயம், ஒரு மூன்றாம் நபராக நின்று பார்க்குறப்ப ஒரு விஷயம் நல்லா தெரியுது. ஒன்று, அதிமுக இத்தனை ஆண்டுகளாக இருந்த ஒரு கட்சி, தாவேக்க இப்போ தான் முளைச்சிருக்க ஒரு கட்சி. ஆனால் இந்த கட்சிக்கு இருக்கிற ஒரு தைரியம் அதிமுகவுக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. என்ன எதை நீங்கள் தைரியம்? ஆமாம், நெருப்பு சுடும் அப்படிங்கிறது சின்ன குழந்தைக்கு தெரியாது. வான போய் டக்குன்னு இருக்க தைரியம் சொல்லுவாங்க. ஒரு 4 தடவை அது சூடு வாங்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நெருப்புக்கிட்ட கையை கொண்டு போனாலும் அது கொண்டு போகுமா, இழுத்துட்டு தள்ளிட்டு போகும். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான். ஆனால் சுற்றி உள்ளவங்க எல்லாருமே சொல்லாமல் இருந்திருப்பாங்க, அது சுடும்னு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே சொல்லாமல் இருந்திருப்பாங்களா? ஐ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் இன் டிவிகே ஆல்சோ. செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பரபரப்பான அரசியல் சூழல் குறித்து விவாதிப்பதற்காக அதிமுக ஐடி விங் நிர்வாகி நாச்சியார் சுகந்தி அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் மேடம். முதல் கேள்வியே இந்த கேள்வி கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்க வேணாம். நாச்சியார் சுகந்தியோட தற்போதைய நிலை என்ன? என்னவாக இருக்கிறாங்க? பத்திரிகையாளரா, தமிழ் தேசியவாதியா, இல்லை அரசியல் விமர்சகரா, இல்லை அதிமுக நிர்வாகியா? ஏன்னா இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா உங்கள்கிட்ட அடுத்து என்ன கேள்விகளை முன்வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைச்சிரு எனக்கு. அதனால தான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். நான் ஒரு கம்பெனிலேருந்து வெளியே நான் பேசினப்போ அது அரசியல் விமர்சகர். ஸோ நான் ஒரு பத்திரிகையாளராகவும் அரசியல் விமர்சகராகவும் அப்படிங்கிறது அது கூடவே நான் போய் என்னோட இறுதி பயணம் முடிகிற வரைக்கும் அது என் கூடவே வந்துட்டுருக்கும். நான் விரும்பினாலும் விரும்பினாட்டாலும் அதுலேருந்து அது என்னை வெளியே விடாது. அது நானே போக விரும்பினாலும் அது போக விடாது. ஸோ அதனால் இது நான் விரும்பி செய்கின்ற தொழில், அதனால் எனக்கு கடைசி வரைக்கும் அது கூட இருக்கும். அதோட அடிஷ்னலாக ஒரு பொலிட்டீஷியனாக மாறி இருக்கேன். ஓகே, ஒரு பொலிட்டீஷியன் அரசியல் விமர்சகராக இருக்கலாம், அதில் எந்த தப்புமே இல்லை அப்படின்னு தான் மக்களோட பார்வை. ஆனால் ஒரு பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகராகவோ அல்லது ஒரு பொலிட்டிஷியனாகவோ இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஏன் அப்படின்னா, நீ பத்திரிகையாளர் அப்படின்னா நடுநிலைமையில் நான் இந்த கட்சியை சார்ந்தவன், அதனால் நான் நடுநிலைமையாக தான் இருப்பேன், எந்த கட்சியை சார்ந்தவனாக இருந்தால் கூட நான் நடுநிலைமையாக தான் இருப்பேன் அப்படின்னாலும் கூட, ஆனால் அப்படி ஒரு அரசியல் சார்ந்து ஒரு பத்திரிகையாளர் இருந்துட்டாங்க அப்படின்னா சில விஷயங்களை மறைத்து தான் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம ஆளாக்கப்படுறோம். அதனால தான் பத்திரிகையாளரா அல்லது அரசியல்வாதியா அப்படின்னு கேட்குறேன். இன்னைக்கு சூழலில் இது ஒரு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் தான் ஒட்டுமொத்த ஊடகத்துறையும் பத்திரிகை துறையும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் எல்லாருமே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய இதாக இருக்கா. இன்றைக்கி திமுக ஆதரவு ஊடகவியலாளர்கள்னே சொல்லி என்னை நீங்கள் என்னது சொம்முன்னு சொல்லாட்டாலும் பரவாயில்ல, அண்டான்னு கூட சொல்லிக்கோ அப்படின்லாம் சொல்லி அந்த மாதிரி அந்தளவுக்கு மோசமாக போகாமல், ஆனால் நாங்கள் ஏதோ ஒரு கட்சி சார்பாக இருக்கிறோம் அப்படின்றதுல எல்லாருமே இருக்காங்க. அதில் ரொம்ப ரேர் நான் நடுநிலைமையாக இருக்கிறது. இப்போ ஒரு 22 வருஷம் என்னோடய ஊடக பயணத்தில் நான் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே நடுநிலைமைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு பக்கம் ஒரு சார்பு தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். தென் பீயிங் எ விமன் அண்ட் பிலாங் டு ஒரு ஷெட்யூல் காஸ்ட் உமன் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐ டோன்ட் ஹாவ் எனி சோசியல் கேபிட்டல். எனக்கு பெரிய அளவுக்கான எந்த ஒரு சோசியல் கேபிட்டலும் இல்லாமல் இந்த மாதிரியான மீடியாங்கிற ஒரு மிகப்பெரிய எல்லா புழக்கமும் இருக்கிற ஒரு இடத்துல விமனாக உட்காந்துருக்கிறது, அதில் சர்வை பண்ணுறது. 22 வருஷம் சர்வே பண்ணுறோம்ல. என் கூட எத்தனை விமன் போயிட்டாங்க, திரும்ப ஊருக்கே போயிட்டாங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக போயிட்டாங்க, ஃபாரின் போய் செட்டில் ஆகிட்டாங்க. எனக்கு அடுத்து வந்த விமன் கூட அந்த மாதிரி ஆகிட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன அவதூறுகள் வந்தாலும் பரவாயில்ல, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இதிலேயே வாழ்வோ தாழ்வோ இதில் நின்று பார்ப்போம்னு நிற்கிறோம்ல, அது நாங்கள் ரொம்ப வெரி ஃபியூ, ஒரு 3-4 பேர் தான் என் கூட வந்தவங்களில் இருக்கோம். அப்படிங்கும்போது
அது அந்த சார்பு நிலை வந்து நம்ம சம்டைம்ஸ் விமனாக இருக்கிறதுனால கொள்கைங்கிறத தாண்டி சேஃப்டிக்காக வேண்டியும் சில விஷயங்களை நம்ம செய்ய வேண்டி இருக்குது. ஸோ அப்போங்கும்போது அந்த சார்புங்கிறது இட்ஸ் அன்அவாய்டபிள் அண்ட் இன்னெவிட்டபிள், ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே. அந்த சார்பு அப்படிங்கிறது ஒரே இடத்தில் சார்பாக இருந்தால் பரவாயில்ல, அடுத்தடுத்து சார்புகள் நிலை மாறிட்டே இருக்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு பொறுப்பு கொடுத்தும் கூட அதை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு இன்னைக்கு இல்லை, நான் அதிமுகவில் அந்த நாம் தமிழர் பற்றின ஒரு கிளாரிட்டி உங்கள் எல்லாத்துக்குமே சொல்லிக்கணும். உங்களை மாதிரி யங் ஜேர்னலிஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் என்னன்னா, நான் வந்து இன்றும் நீங்கள் என்ன உங்களோட அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படின்லாம் கேட்டீங்கன்னா, நான் இன்னமும் வந்து நான் வந்து என்னோட இளம் வயதில் நான் எதால் ஈர்க்கப்பட்டனோ, எந்த கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டனோ அந்த கொள்கைகள்லாம் நான் இன்னமுமே ரொம்ப உறுதியாக இருக்கேன். அதுலேருந்து நம்ம டைவர்ட் ஆகவும் முடியாது. அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன இப்போ உங்களுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, நீங்கள் வந்து என்ன நாம் தமிழருக்கு ஆதரவு கொடுத்துட்டு இங்கே வந்து சேர்ந்துருக்கீங்க. தட் இஸ் அதை நீங்கள் டைரெக்டாக கேட்கறதா கொஞ்சம் பூசி மொழிகை அப்படி ஸ்டைலாக கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் மக்களோட கேள்வி, உங்களோட ரசிகர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட கேள்விகள், உங்களோட ஆதரவாளர்கள் அப்படி இது வந்து என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்கள் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் நம்ம என்ன மாதிரியான வேலைகளை பார்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் நான் வந்து இடதுசாரி தத்துவத்தை நான் மண்ணில் போகும் வரை அந்த தத்துவம் என்னை நான் விட்டு மறையணும், அதை விட்டு விலகி போகணுன்னாலும் வராது. நான் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் போய் சேர்ந்து தான் அதை நான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது இன்றைக்கி சூழ்நிலை கிடையாது. தென் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ டோன்ட் ஹாவ் எனி சோசியல் கேபிட்டல். என்னுடைய சாதி அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு தடை. சரிங்களா? நான் இன்றைக்கி கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் போய் நான் ஒரு வேலை என் அத்தைகளை பின்பற்றி நானும் போய் சேர்ந்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். சேர்ந்துருந்தேன் இன்னுமே நான் கிரவுண்ட் லெவலில் வேலை பார்க்குற ஒரு ஆளாக தான் வந்திருக்கேன் இல்லையா. என்னால் வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக கூட என்னால் பொறுப்புக்கு வர முடியாது. ஏன்னா அதுக்கான ஸ்பேஸே அங்கே வந்து என்ன மாதிரியான ஒரு விமனுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு புரிதல் இல்லாமல் அன்னைக்கு பயணித்த அந்த பயணம் அப்படிங்கிறது இப்போ அதிமுகவுக்கு வந்த உடனே அந்த புரிதல் இது புரிதல் இல்லாமல் இல்லை. நான் வந்து நாம் தமிழர் இயக்கத்தை வெளியே ஆதரவாளர் தானே ஒழிய நான் அந்த இயக்கத்துக்குள்ள மெம்பர்லாம் இல்லை. என்கிட்ட இருக்கிற இன்னமும் ஒரே ஒரு மெம்பர் கார்டு அதிமுகவில் கொடுத்த மெம்பர் கார்டு தானே ஒழிய நான் எந்த கட்சியிலையும் மெம்பர். நான் நாம் தமிழரை வெளியிலிருந்து ஆதரவு, அவங்க மேடைகளில் நான் ஒரு 4 மேடைகள், அது 4 மேடைகளும் மிக இம்பார்ட்டண்ட்டான மேடைகள். நம்ம வெளியே வந்துட்டோங்கிறதுக்காக அவங்கள அவதூறாக பேசணும்னு கிடையாது. எனக்கு ஒரு மிக முக்கியமான இடத்த அவங்க கொடுத்தாங்க. ஏன்னா மேடைகளில் உடனே இடம் கிடைக்கிறதுலாம் அவ்வளோ அது ஒரு அந்த சமயத்தில் ஒரு வளர்ந்து வந்து ஒரு இயக்கம், அதில் வந்து இடம் கிடைக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஆனால் எனக்கு கிடைச்சிது. அந்த இதை வந்து அதனால் வந்து என் மேலே இன்னமும் என் மேலே வந்து நல்ல நட்போடையும் அன்போடையும் இருக்கின்ற நாம் தமிழர் தம்பிகள் நிறைய பேர் இருக்காங்க, தங்கச்சிக்கு நிறைய பேர் இருக்காங்க. இன்னமும் எங்கிட்ட நட்புறவுல உள்ளே நடக்கிறதெல்லாம் வந்து ஒரு ஆதங்கத்தில் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து அது வந்து ஒரு நிறைய பாண்டிங் உருவான ஒரு இடம் தான். அது வந்து எனக்கு இதனால் வந்து இப்போ வந்து நான் வந்து அவர் சீமான் கூட வந்து நான் சண்டை போடணும் அப்படிங்கிற ஒன்று அவசியம் கிடையாது. அவரை நான் அவதூறாக பேசணுங்கிற அவசியம் கிடையாது. எனக்கு வந்து சில முரண்பாடுகள் அதில் இருந்துச்சு. அப்புறம் என்னை வந்து தென்சென்னை வேட்பாளர்னு அவர் அறிவிச்சார். அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அதுல எல்லாம் எனக்கு என்ன தேர்தல் அரசியலில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு ஒரு பரபரப்பு ஏற்பட்டுச்சு. அந்த தென்சென்னையோட ஒரு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு ஏன் இப்படி விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிறத இல்லை. அது பிகாஸ் ஐ நோ மை ஹைட், என் உயரம் என்னன்னு எனக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அந்த சமயத்தில் 24 அவர் அனௌன்ஸ் பண்ணின போது நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் வேணும். நான் பத்திரிகை துறையில் இருந்தாலும் என் கணவர் சினிமா துறையில் இருந்தாலும் நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இந்த உலகத்தோட அது பிழைக்க தெரியாதவர்கள்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். இந்த உலகத்தோட சாதுரியங்கள் எனக்கும் கிடையாது, எங்கள் ஹஸ்பண்டுக்கும் தெரியாது. உண்மை பேசுகிறோம்னு சொல்லி இன்ன வரைக்கும் ஒரு வெரி ஆவரேஜ் மிடில் கிளாஸ் லைஃப்பை லீட் பண்ணுறவங்க தான் நாங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நீங்கள் திடீர்னு ஒரு எம்பி எலெக்ஷனுக்குலாம் நில்லுங்கன்னா அது வந்து பெரிய சேலஞ்சு. அப்புறம் நான் அதுக்கு வந்து மென்டலாக ப்ரிப்பேர் ஆகலை. இரண்டாவது எனக்கு வந்து நாம் தமிழர் மாதிரியான ஒரு இயக்கத்தில் இருந்து வேறு பழக்க தெரிந்த ஒரு பெண்ணாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கோன்னா, அந்த இயக்கத்தில் இருந்து வேலை பார்த்து கட்சி வந்து தனக்கு கொடுக்குற ஸ்பேஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ஒரு 20,000 25,000 இந்த தென்சென்னையில் ஓட்டு வாங்கி அதை காமிச்சு இன்னொரு இயக்கத்தில் பார்த்தீங்களா எனக்கு 25,000 ஓட்டு விழுந்திருக்குன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணி ஒரு கட்சியில் பெரிய இடத்துக்கு போக முடியும். பட் நான் வந்து அது ஒரு தார்மீகமான அப்ரோச்சாக அதை நான் நம்பலை. ஸ்டில் போஸ்டிங் கொடுத்துடலாம், பட் அங்கே வின் பண்ணுறதுக்கு உண்டான சோர்ஸ் கிடையாது. அதனால வின்னிங் சார் நீங்கள் வந்து இப்போவுமே நாம் தமிழர் 2025 26 வந்து 50% பெண்களை நிறுத்துவாங்க. அதில் எத்தனை பெண்கள் எம்எல்ஏவாக உள்ளே போகிறோம்?
யாருமே போக மாட்டாங்க. நான் எப்பயுமே சொல்கிறேன், யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் 8% ஓட்டெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து நீங்கள் போயிட முடியுமா? அது அது ப்ராக்டிக்கலாக இந்த தேர்தல் எலக்டோரல் பாலிடிக்ஸோட அந்த அரித்தமேட்டிக் கால்குலேஷன் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் தெரியாது. ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். இன்னைய தேதிக்கு வந்து 35லேருந்து 40% வாங்கினா தான் இட்ஸ் வின்னபிலிட்டி. அதான் ஜெயிக்கக்கூடியது. அப்படிங்கும்போது அது இல்லை. 8% 35% எங்கே இருக்குது? ஸோ அதனால நிற்கலாம், பட் ஜெயிக்க மாட்டோம். ஆனால் என்னன்னா, இப்போ நான் ஒரு வேளை தென்சென்னையில் நின்று இருந்தேன்னா வந்து ஒரு டீசெண்டான ஓட் பேங்க் எனக்கு கிடைச்சது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் இங்கே நிற்காம ஒரு வேளை வட சென்னையில் இருந்தேன்னா, அங்கே தென்சென்னையை விட வட சென்னையில் வந்து எஸ்சி பாப்புலேஷன் அதிகம். அது கூட எனக்கு கிடைச்சிருந்துருக்கலாம். வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் நான் அதெல்லாம் வந்து என்னுடைய சுயநலத்துக்காக அதை அப்படி யூஸ் பண்ணுறது இப்போவும் அது வந்து தார்மீக ரீதியாக அது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான அப்ரோச். அதை இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே நான் பண்ண மாட்டேன். எந்த பார்ட்டியுமே அதை அனுமதிச்சாலும் நான் அதை பண்ண மாட்டேன். ஓகே. அதிமுகவில் எவ்வளோ இப்போ அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்தாச்சு, அப்படி ஒரு பொறுப்பு கொடுத்து கூட எனக்கு வேணாம், அதில் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டீங்க. ஆனால் அதுலேருந்து இன்னொரு கட்சிக்கு அப்படின்னு வர்றப்போ நிறைய கட்சிகள் இருக்கு. அதில் அதிமுகவை செலக்ட் பண்ணுறதுக்கு உண்டான காரணம் என்ன? அதிமுக உங்களை அப்படி ஈர்த்துச்சு? திமுக மேலே வந்து எனக்கு பலவிதமான முரண்பாடுகள் இருந்தது. நான் ஒரு பத்திரிகையாளராக வந்து திமுகவில் எனக்கு நிறையா பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து நல்ல ரேப்போவில் இன்னமும் இருக்காங்க. ரேப்போ இந்த சென்ஸ் நான் அந்த பத்திரிகையாளராக உருவாக்கி வைத்த அந்த ஒரு ரேப்போ. பட் அங்கே அவர்களோடெல்லாம் நான் வந்து க்ளோஸாக அங்கே போய் வாட்ச் பண்ணப்போ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது. அங்கே வந்து பெண்களுக்கு ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ஸ், அதுவும் என்ன மாதிரியான சோசியல் கேபிட்டல் இல்லாத பெண்களுக்கான ஒரு இடம் அப்படிங்கிறது ஜீரோ. அதிமுகவில் இருக்கா? டெஃபினட்டாக. நான் போனோன்னே இன்றைக்கி வந்து என்னை வந்து ஐடி விங்கோட இணை செயலாளர் நான். அது நான் டிமாண்ட் பண்ணலை நான் யார்கிட்டையும். இத்தனைக்கும் எங்கள் பொதுச் செயலாளரை நான் கட்சியில் போய் ஜாயின் பண்ணும்போது பார்த்தேன். அதற்கு அப்புறம் ஒரு 2-3 வாட்டி நான் பார்த்துருக்கேன். ஆனால் எந்த இடத்துலையும் எனக்கு இந்த மாதிரியான ஒரு போஸ்டிங் வேணும்னு நான் டிமாண்ட் பண்ணதே கிடையாது. பட் இது எனக்கு கிடைச்சது. மற்ற யார்கிட்டையும் எனக்கு இந்த போஸ்டிங்கை கொடுங்கன்னு நான் இன்ன வரைக்கும் நான் பேசினதும் கிடையாது. ஒரு பத்திரிகையாளராக முன் அனுபவம் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஐடி விங் ரிலேட்டடாக உங்களுக்கு அந்த போஸ்டிங் ஒதுக்கப்பட்டிருக்கதா யோசிச்சிருக்கீங்களா? அப்படி பத்திரிகையாளர் முன் அனுபவம் அதுக்கு மிக முக்கிய காரணம். ஐடி விங் ரிலேட்டடான ஒரு சப்ஜெக்ட் தான் நம்ம அது வந்து ஐடி இருக்கோம். விங் ரிலேட்டடாக மற்ற பொறுப்புகள் கொடுக்காம ஏன் ஐடி விங் நிர்வாகியில் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அங்கே கொஞ்சம் யோசிச்சிங்களான்னு கேட்குறேன். இல்லை, அதுக்கு வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறதே கட்சியிலேயே சில பேர் வந்து சொன்னாங்க. ஏன்னா அவங்க வந்து மீடியாவில் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு. பட் என்னென்னா நான் ஒரு பார்ட்டிக்குள்ளே போயிட்டேன். நான் பேசிக்காக வந்து ஒரு ஒர்க்கஹாலிக். ஒரு 2 மணி நேரம் நான் வீட்டில் சேர்ந்த மாதிரி உட்காந்துருக்கிறத ஒரு அவமானமாக கருதுகின்றாள். அது நான் உழைச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள். அப்படிங்கும்போது எனக்கு இந்த வேலைங்கிறது வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு வேலை. தென் சோசியல் மீடியாவில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எனக்கு அப்புறம் ஒரு சின்ன குரூப், ஒரு ஃபாலோயர்ஸ்னு ஒரு கொஞ்சம் குரூப் எனக்கு ட்விட்டர்லேயும் என்னுடைய ஃபேஸ்புக்லேயும் இப்போ இன்ஸ்டாவில் வந்து தாவேகா நண்பர்கள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம இங்கே வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு கான்ஃபிடென்ஸில் கூட அவங்க கொடுத்துருக்கலாம். என்னோடய ப்ரொஃபைலை வந்து செக் பண்ணிவிட்டு கூட அதை அவங்க கொடுத்துருந்துருக்கலாம். அப்படின்றதுனால தான் அது கொடுத்த போது நான் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, எதுக்குமே நான் வந்து நேச்சரலாக வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு ஆள். அதனால் இது குறைச்சோன்னா நமக்கு ஒரு ஐடி விங்கில் போஸ்டிங் கிடைச்சிச்சுன்ற பெரிய சந்தோஷமெல்லாம் கிடையாது. அதனால் என்னடா போய் நம்ம ஐடி விங்கில் போட்டாங்கன்ற துக்கமெல்லாம் கிடையாது. என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை சின்சியராக செய்வாங்க. ஐடி விங்கில் கொடுத்தது எனக்கு பெருசாக பெருமையெல்லாம் கிடையாது. அப்படிங்கிறத தாண்டி சில தலைவலிகள் இருக்கும் ஐடி விங்கில். இப்படி ஒரு ஐடி விங்கோட நிர்வாகி அப்படிங்கிறப்போ எதில் உள்ள களத்தை நம்ம களமாடுறதுக்கு ரெடியாக நிற்கணும் இல்லையா? அங்கே இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அதிமுகவுக்கு திமுக அப்படிங்கிறத தாண்டி தாவேகா தான் இங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிற மாதிரியான வெளியில் ஒரு பிம்பம் இருக்குது. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னைக்காவது ஒரு நாள் தாவேகாவோட இந்த புதிய வருகையினால் அதிமுகவுக்கு ஒரு தலைவலியை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி என்னைக்காவது யோசிச்சு பார்த்ததுண்டா? இல்லை, நாங்கள் என்ன, பிகாஸ் இது வந்து அதிமுக கேடர்ஸ், எங்கள் ஐடி விங்க, பர்டிகுலர்லி ஐடி விங்க தாவேகாவை வந்து தன்னோட இமீடியட் காம்படிட்டராக நினைக்கல. அதுதாங்க. அப்புறம் அவங்கள நம்ம ஒரு காம்படிட்டராகவோ இல்லைன்னா எதிரியாகவோ நினச்சாதான் அவங்களோட சேர்ந்து 24 மணி நேரம் நம்ம மல்லு கட்டிகிட்டே இருக்கணும். ஆனால் கூட்டாளியாக எதிர்பார்க்குறீங்க? இதில் நீங்கள் அது இந்த எலெக்ஷனுக்காக அவங்க கூட்டாளின்றது அப்படிங்கிறத தாண்டி ஜென்ரலாகவே அவங்க வந்து நமக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் இன்ன வரைக்கும் அதிமுகவில் யாருக்குள்ளேயும் வரல. இப்போ வந்து அவங்க சைடில் சொல்லிட்டு இருக்க மாதிரி 27% கிடைச்சிரும், 26% கிடைச்சிரும்,
விட்டால் வந்து 35% கிடச்சி நாங்கள் தான் அடுத்த ஆட்சி அமைப்போம்லாம் அது சொல்கிறது, அது வந்து ஒரு இம்மெச்சூர் அப்ரோச்சாக தான் அதிமுக இன்ன வரைக்கும் கன்சிடர் பண்ணுது. எஸ்பெஷலி ஏடிஎம்கேவோட ஐடி விங் ஹெட்டிலேருந்து நாங்கள் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அதை வந்து அதை அப்படி தான் பார்க்குறோம். வந்து அது வந்து ஒரு சரியான அப்ரோச்சாக இருக்காதுன்னு. அதனால தான் அவங்களும் வர இன்ன வரைக்கும் தாவேகா பசங்களும் வந்து அந்த ஐடி விங்கில் இருக்கிறவங்களும் சரி, அதிமுக வந்து ரொம்ப இன்டீசென்ட்டான வார்த்தைகளை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. பட் அட் த சேம் டைம் டிஎம்கேனா அவங்க வந்து கருணாநிதி எவ்வளோ பெரிய தலைவர் அப்படி இப்படின்றதெல்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டேன்றாங்க. எவ்வளோ தூரம் போட்டு மலினப்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரம். அது வந்து பிஜேபி கூட பயன்படுத்த தவறிய தயங்குற சில வார்த்தைகளை டிவிகே பசங்க போட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அதை வந்து ஒரு யங் பிளட் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா டிஎம்கே அதுக்கு ஈஸியாக கவுண்டர் கொடுக்க மாட்டேன்றாங்க. அவங்கள அதை பார்த்துட்டு விட்டுறாங்க. திமுகவுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிற ஐடி விங் எடுக்கிற ஸ்டெப்ஸு தாவேக்காவுக்கு எடுக்காததுக்கு இன்னொரு ரீசன் இப்படி எடுத்துக்கலாமா? இன்னும் காலங்கள் இருக்கு, இன்னும் கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கு, கடைசி கட்டத்துல இணையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் அடிக்காம இருப்போமே அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை. அது வந்து என்னன்னா, இப்போ ஒரு அதிமுக ஐடி விங்கில் இருக்காங்களா, அவங்க யாருமே திமுகவில் இருக்கிற மாதிரி ஒரு மாத சம்பளத்துக்கோ ஒரு பெரிய பில்டிங்கை வாடகைக்கு எடுத்து மாத சம்பளத்துக்கு ஒரு 500 பேர்த்த வச்சு அவங்க வேலை பார்க்கறது கிடையாது. நாங்கள் எல்லாருமே கட்சியோட நிர்வாகிகள் 84,000 பேர் இருக்கோம். மாநில பொறுப்பு, மண்டல பொறுப்பு, மாவட்டம், ஒன்றியம்னு 84,000 பேர் இருக்கும். இந்த 84,000 பேர் நாங்கள் என்ன களமாடுறோமோ, நாங்கள் என்ன ட்வீட் போடுறோமோ, நாங்கள் என்ன ஃபேஸ்புக்கில் எழுதுகிறோமோ அதுதான், சரிங்களா? அதுதான் எங்களுடைய ஐடிவி. இப்போ மற்றவங்க எல்லாரும் ஏதோ ஒரு இது இஷ்யூ வரும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னீங்கன்னா, பார்த்தீங்களா டிஎம்கே எப்படி ஐடிவிங்கில் வேலை பார்க்குறாங்க. அதிமுகவோட ஐடிவிங்கோட நோக்கம் ஒன்று புரிஞ்சுக்கணும். எந்த காலகட்டத்திலும் வி ஹாவ் ஒரு யூனிட்டாக வி ஹாவ் சம் எத்திக்ஸ். என்ன அப்படின்னா, பொய்யான தகவல்களை பரப்பக்கூடாது, பெண்களுக்கு எதிரான வன்மமான அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது ஐடிவிங்கோட எழுதப்படாத ஒரு விதி. அதனால தான் யாருமே வந்து அதிமுகவில் வந்து டிஎம்கேக்காரங்க வந்து என்னையெல்லாம் வந்து ரொம்ப கொச்சையாக பேசுவாங்க. ஆனால் திரும்ப வந்து எங்கள் சைட்லேருந்து யாருமே அப்படி இது பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் மரியாதை. எந்த போஸ்ட்டும் வந்ததில்லை யாருக்கு? அதிமுக சைட்லேருந்து ஐடி விங் சைட்லேருந்து இந்த மாதிரியான நீங்கள் சொல்ற ஐடி விங் பொறுப்பில் இருக்கிற பொறுப்பாளர்கள் அப்படி பேசவே மாட்டாங்க. ஏன்னா பிகாஸ் அது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் நாங்கள் ஒரு நாளைக்கு என்ன ட்வீட் போடுறோம், எத்தனை ட்வீட் போடுறோம், அதுக்கு என்ன ரியாக்ஷன், எத்தனை லைக்ஸ் வந்ததுங்கிறத மட்டும் கொண்டு எங்கள் இதில் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு மானிட்டரிங் கமிட்டி இருக்குது. ஸோ அவங்க அதை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இந்த மாதிரி இன்டிசென்ட்டான வார்த்தைகளை பேசுகிறதுக்கே தயங்குவாங்க. இன்கேஸ் அப்படி ஒருத்தர் வந்து ஒரு 2 தடவை 3 தடவை போட்டாங்க, அதை அந்த மானிட்டரிங் கமிட்டி பார்த்துருச்சுன்னா கூப்பிட்டு இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இது எல்லாமே. அப்புறம் இதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னீங்கன்னா, எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து ஐடிவிங்க ரொம்ப நம்புறார். அவரோட நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் 84,000 பேருமே நாங்கள் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறோம். இது வரைக்கும் நான் இப்போ கட்சிக்குள்ளே போய் 2 வருஷத்தில் வந்து ஒரு 3 முறை எங்களுக்கு கூட்டம் நடந்து 3 முறையும் அவர் எங்களை நேரில் வந்து பொதுச் செயலாளரோட மற்ற முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து எப்படி இயங்கணுங்கிறது ஒரு பெரிய அளவுக்கு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இது வந்து ஐடிவிங் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். பிகாஸ் இது அம்மா இருக்கும்போதே உருவான ஒரு இது. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஒரு பொலிட்டிக்கல் கட்சிக்கு வந்து ஐடிவிங் உருவானதுன்னா அது அதிமுகவுக்கு தான். 2004 அதை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு யூனிட் அப்படின்றது. கட்சியில் இருக்க மற்றவங்க எல்லாருமே வந்து ஐடிவிங்னா இப்போ நீங்கள் வந்து இப்போது இந்த பூத் கமிட்டி அமைச்சாங்க பார்த்தீங்களா, அந்த பூத் கமிட்டிகளை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஐடிவிங்லேருந்து தான் பொதுச் செயலாளர் பொறுப்பாளர்களை போட்டாங்க. அவங்க தான் எனக்கு என்டையர் தமிழ்நாட்டையும் சுற்றி வந்துட்டுருக்காங்க. அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சு தான் அடுத்த ப்ராசஸ்லாம் போகுது. இப்போ இந்த பிஎல்ஏஸ் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள போட்டிருக்கிறது தான், அவங்கள மானிட்டர் பண்ணுறதும் ஐடிவிங்கில் இருக்கிறவங்க தான். ஸோ அதனால் வந்து கட்சியோட ஒரு இம்பார்ட்டண்ட் யூனிட்டாக ஐடிவிங் இருக்குது. அதில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெருமை தான் எனக்கு. ஓகே, அதிமுகவோட தாவேக்காவை கம்பேர் பண்ணுறப்ப ஒரு விஷயம், ஒரு 3ஆம் நபராக நின்று பார்க்குறப்ப ஒரு விஷயம் நல்லா தெரியுது. ஒன்று, அதிமுக இத்தனை ஆண்டுகளாக இருந்த ஒரு கட்சி, தாவேக்க இப்போ தான் முளைச்சிருக்க ஒரு கட்சி. ஆனால் இந்த கட்சிக்கு இருக்கிற ஒரு தைரியம் அதிமுகவுக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. என்ன, எதை நீங்கள் தைரியம்ன்றீங்க? ஆமாம், நான் எனக்கு தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு திமுகவை எதிர்க்கக்கூடிய நபர்களை நம்மளோட கூட வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கூட்டணி அப்படிங்கிறது ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சைடு அதிமுக சைட்லேயும் நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுச்சு, அந்த சைடில் பிஜேபி சைட்லேயும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு. ஆனால் எங்கேயுமே சாஞ்சிக்காமல் தனியாக நின்று நான் தனித்து நின்று போராடுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கு இல்லையா, இது ஏன் அதிமுகவுக்கு வரலன்னு கேட்குறேன்.
பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தால் மட்டும்தான் அந்த திமுகவை எங்களால் எதிர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு அதிமுக போனதுக்கு என்ன காரணம்? தாவேக்காவோட கம்பேர் பண்றப்ப இதுக்கு தாவேக்கா ரொம்ப துணிச்சலால முடிவு எடுத்திருக்கு, அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதாவது நெருப்பு சுடும் அப்படிங்கிறது சின்ன குழந்தைக்கு தெரியாது. அந்த குழந்தை போய் டக்குன்னு நெருப்பில் கை வைக்கும், சரிங்களா? ஒரு 4 தடவை அது சூடு வாங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நெருப்புக்கிட்ட கையை கொண்டு போனாலும் அது கொண்டு போகுமா, இழுத்துட்டு தள்ளிட்டு போகும். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான். ஆனால் சுற்றி உள்ளவங்க எல்லாருமே சொல்லாமலாம் இருந்திருப்பாங்க, அது சுடும்னு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே சொல்லாமல் இருந்திருப்பாங்களா? ஐ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் இன் டிவிகே ஆல்சோ. இன்றைக்குமே அவங்க சொல்கிறது என்னென்னா, விஜய் அவர்களை யாருமே நேரடியாக போய் சந்திக்க முடியாது. அது ஜான் ஆரோக்கியமாக சாமியாக இருக்கட்டும், இந்த பக்கம் ஆதவ அர்ஜுனாக இருக்கட்டும், அந்த ஐஆர்எஸ்ஸாக இருக்கட்டும், புசி ஆனந்த தவிர்த்து மற்றவங்க யாருமே அவர் வந்து ஈஸிலி ஒரு அக்சசபிள் லீடராக இல்லை. அவர் லீடராக எமர்ஜ் ஆகிறதுக்கு இட் வில் டேக் லாங் டைம். அது அவ்வளோ லீடர்ஷிப்னால் நீங்கள் வந்து எனக்கு சினிமாவில் ஒரு பெரிய கவர்ச்சி இருக்குது, அதை வச்சு நான் வந்துடலாம் அப்படின்னு சொன்னால் கமல் வந்து இந்நேரம் தமிழ்நாட்டோட சிஎம்மாக இருந்திருக்கணும், இல்லாட்டா ரஜினிகாந்த் வந்து என்னோட தமிழ்நாட்டோட சிஎம்மாக இருந்திருக்கணும். சரி, அதனால் நீங்கள் வந்து வெறும் இந்த புகழ் வெளிச்சம் மட்டுமே இங்கே வந்து ஒரு சிஎம் ஆகிறதுக்கான சினிமா கவர்ச்சியை வச்சு தான் இந்த மாதிரியான ஒரு பெரிய பிம்பம் இருக்குது அப்படின்னா, அதிமுகவோட வரலாறும் சினிமா கவர்ச்சியை வச்சு தானே வந்தது. உங்களை மாதிரி 90 கிட்ஸா 80 கிட்ஸா நீங்கள் 90 கிட்ஸ். இந்த 90 கிட்ஸுக்கு எங்கள் புரட்சி தலைவரோட அந்த பொலிட்டிக்கல் லைஃப் பற்றின ஒரு பெரிய பிக்சர் கிடைக்கல, இல்லை நீங்கள் அதை தெரிஞ்சுக்க விரும்பலை. அவர் வந்து 22 வருஷம் திமுகவோடு சேர்ந்து, திமுகங்கிற கட்சிக்குள்ளே இருந்தார் அவர், சரிங்களா? பெரியாரோடு சேர்ந்து அரசியல் செய்திருக்கிறார், அண்ணாவோடு சேர்ந்து அரசியல் செய்திருக்கிறார். அண்ணா நம்பிய ஒரு முகமாக அப்பையும் கூட அவர் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு சினிமா நடிகராக இருந்ததுனால தான் அவர் வந்து பலம் இருந்துச்சு. சினிமா பிளஸ் பொலிட்டிக்கல் ரெண்டு லைன்லையுமே அதே தானே. இப்போ நீங்க விஜய் வந்து 22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பாலிடிக்ஸ்ல இருந்தா தான் அவர் ஒரு எம்ஜிஆரா உருவாக முடியும். நீங்க எம்ஜிஆர் போட்டோ வந்து பின்னாடி கட்சிக்கு பின்னாடி பேனர்ல போடுறதுனாலே நீங்க எம்ஜிஆர் ஆக முடியாது. பிகாஸ் நீங்க வந்து எம்ஜிஆர் மாதிரி மக்களோட மக்களா போய் சேரணும், மக்களோட போய் கலக்கணும். கண்டிப்பாக நீங்க வந்து ஒரு ரூம்குள்ளேயே உட்கார்ந்து கட்சிக்குள்ளன்னு முதல்ல காலடி எடுத்து வச்சப்ப அவரு என்னவா இருந்தார்? நடிகரா இருந்தாரா இல்லையா? சரி, அதான் நான் சொல்கிறேன். அவர் வெறும் நடிகர் மட்டும் இல்லை சார். நடிகர் அப்படிங்கிறவரை தாண்டி இன்னைக்கு விஜய் போனால் ஒரு கூட்டம் கூடுதல, அது மாதிரி பல மடங்கு கூட்டம் வந்து அவர் மதுரை போனப்பெல்லாம் பல்வேறு இடங்களுக்கு அவர் போனப்போ இதை விட பல மடங்கு கூட்டம் வந்திருக்கு. பட் அன்னைக்கு வந்து இந்த மாதிரியான நமக்கு சோசியல் மீடியா இல்லை. ரெண்டாவது, அந்த கூட்டம் இருக்குது இல்லையா, இன்றைக்கி விஜய்க்கு இந்த 1.5 வருஷமாக கூடுற இந்த கூட்டத்தை விஜய் என்னவாக இந்த 1.5 வருஷத்தில் மாற்றி வச்சிருக்காரு அப்படிங்கிறது. நீங்கள் உங்களுடைய தொண்டர்களை, இதை வந்து நம்ம விஜய் அவதூறாக பேசுறதில்ல, ஒருவேளை இதில் தாவேக்காக்காரர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்க்க நேர்ந்தால் அவங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயமா கூட அதை அவங்க எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்கள் 1.5 வருஷமாக உங்களுடைய தொண்டர்களை நீங்கள் வந்து என்றைக்கும் உங்கள் கடைமட்ட தொண்டன் கிட்ட போய் ரீச் ஆகுறீங்களோ, அவன் உங்களை தூரத்துலேருந்து பார்த்து பார்த்து பழகி அவனை நீங்கள் போய் அவனோட ஆக்சசபிள் டிஸ்டன்ஸில் நீங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இவர் ஒரு கனவு வச்சுருக்காருல, நம்ம இவ்வளோ பெரிய லீடர் ஆயிட முடியும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே, எதிர்காலத்தில் நம்ம சிஎம் ஆகிடுவோம், அது வந்து ஒரு கேள்விக்குறியாயிடும்.